Hi everyone, welcome to Vision Online Academy. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஓகேங்களா. விளம்பரம் இங்கிலீஷில் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு நான் அப்லோடு பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு வந்துக்கோங்க. செகண்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் மார்க் இதுக்கு 15 மார்க் கொடுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா கொஷின் பேப்பரே கிடையாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த கொஷின் ரெஃபர் பண்ணி பாருங்கள், எல்லாத்துலேயுமே விளம்பரம் தயாரிக்கவும் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இது எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு டிக்டேட் பண்ணுவாங்க, கண்டினியூஸாக பண்ணுவாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டெண்டரு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, தேர்டு ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு லெட்டரு, அப்புறம் கண்டென்சேஷன் எல்லாமே கண்டினியூவாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா. அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஃபைனல் கான்செப்டாக. இப்போதைக்கு செகண்ட் கான்செப்ட் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் ஓகேங்களா. எந்த மாதிரி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ ஒரு நிமிஷம் ஃபுல்லாக வாசிப்பாங்க. ஒரு நிமிஷம் வாசிக்கும் போது நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரோக் போட தேவையில்லை ஓகேங்களா. நீங்கள் குறிப்பிட்ட இதுக்கு மட்டும், அதாவது குறிப்பிட்ட வேர்ட்ஸு கீ பாயிண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் எழுதி, அதுவுமே கீவேர்ட்ஸுக்கு ஹிண்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா. அது எழுதி நீங்கள் ஸ்ட்ரோக், அதாவது ஹிண்ட் எழுதிட்டு நீங்கள் அந்த என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரோக்காக போட்டால் போதும். இல்லாட்டி நீங்கள் எழுதிக்கலாம். பெட்டர் சப்போஸ் ஸ்ட்ரோக் தெரியல அப்படின்னா ஹிண்ட்மா எழுதிக்கோங்க ஓகேங்களா. ஆனால் எழுதிட்டு கடைசியில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஸ்ட்ரோக் மாதிரி மாற்றிக்கணும் ஓகேங்களா. இப்போ நான் கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நான் ஒரு நிமிஷம் படிப்பேன் ஓகேங்களா. ஸோ ரெடிங்களா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் டிக்டேஷன் ஸ்டார்ட். கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு செவிலியர் வேலைக்கு பெண்கள் தேவை. செவிலியர் படிப்பில் பட்டப்படிப்பும் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் குழந்தைகள் பராமரிப்பில் முன் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். செவிலியர் படிப்பில் உயர்கல்வி தகுதிக்கும் கூடுதல் முன் அனுபவத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். கல்வி தகுதி மற்றும் முன் அனுபவத்திற்கு ஏற்ப ஊதியம் வழங்கப்படும். 30 வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே தேவையான சான்றிதழ்களுடன் இவ்விளம்பரம் கண்ட 20 நாட்களுக்குள் இயக்குனர், கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனை, பல்லாவரம், சென்னை என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பம் தயாரிக்கவும். ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது ஸ்டார்டிங்லே கீவேர்டு ஹிண்ட் கொடுத்துருவா. என்ன அப்படின்னா, இப்போ தேவை, பெண்கள் தேவை வேலைக்கு, இந்த மாதிரி தேவைன்னு கேட்டாலே நமக்கு என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா இதற்கான விளம்பரம் தயாரிக்கவும், இந்த மாதிரி கீவேர்டு கொடுத்துட்டா அப்படின்னா நமக்கு என்னது விளம்பரம் தான் அது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவை, நமக்கு அதாவது கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு என்ன தேவை, செவிலியர் வேலைக்கு பெண்கள் தேவை. இது ஒரு கீ பாயிண்ட் ஓகேங்களா. செகண்ட் பாருங்கள், அதாவது முன் அனுபவம் கொடுத்துருக்காங்களா, என்னென்ன செவிலியர் படிப்பில் பட்டப்படிப்பும் ஓகேங்களா. அதாவது செவிலியர் பட்டப்படிப்பும் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் குழந்தைகள் பராமரிப்பில் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ முன் அனுபவம் எழுதிட்டு செவிலியர் படிப்பில் பட்டப்படிப்பு 3 ஆண்டுகளுக்குரிய முன் அனுபவம் அந்த மாதிரி எழுதிக்கணும். அதே மாதிரி என்னது முன்னுரிமை கொடுத்துருக்காங்களா. ஸோ முன்னுரிமைன்னு எழுதிட்டு, அதாவது இந்த மாதிரி எழுதும் போதே ஃபஸ்ட் எழுதிடுங்க ஓகேங்களா. செவிலியர் படிப்பில் உயர்கல்வி தகுதிக்கு கூடுதல் முன் அனுபவத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதே மாதிரி சேலரி கொடுத்துருக்கானா, எஸ் கொடுத்துருக்கா. என்ன அப்படின்னா கல்வி தகுதி மற்றும் முன் அனுபவத்திற்கு ஏற்ப ஊதியம் வழங்கப்படும். ஸோ யாரால் அப்ளை பண்ணலான்னு கேட்டு கொடுத்துருக்கானா, எஸ் என்னென்னு 30 வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே தேவையான சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது இவ்விளம்பரம் கண்ட 20 நாட்களுக்குள், இது கீபோர்டு, 20 நாட்களுக்குள் யாருக்கு 2 அட்ரஸ் யாருக்கு அனுப்போனேன், இயக்குனர், கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனை, பல்லாவரம், சென்னை என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான விளம்பரம் தயாரிக்கவும். ஸோ இப்போ நான் சொன்ன கீபோர்டில் பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ நாம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் அவுட்புட் ஃபைலு. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னது, ஸோ எந்த பிளேஸு நமக்கு ஆட், அதாவது எந்த பிளேஸ் நமக்கு எடுக்கிறாங்க ஆள் அப்படின்னா கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனை, சென்னை ஓகேங்களா. என்ன போஸ்டிங் கேட்குறாங்க, தேவை பெண் செவிலியர். இதுதான் உங்களுக்கு கீ பாயிண்ட்டு ஓகேங்களா.
கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனை சென்னை தேவை பெண் செவிலியர். ஸோ சைடில் வந்து விண்ணப்பின் அதாவது விளம்பர எண் போட்டுவாங்க. டேட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இதுக்கு 3 days பிஃபோரே போடுங்க. ஒரு சில பக்கம் 15 days சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 30 days போடுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கொஷினில் பாருங்கள், இவ்விளம்பரம் கண்ட 20 நாட்களுக்குள் அப்படின்னு கேட்டிருக்கா. ஓகேங்களா, அப்போ நாம் இங்கே 15 days மேலே நான் போட்டோம்னா விளம்பரம் கண்ட 20 நாட்களுக்குள் அப்படின்னா அது கொஞ்சம் இது உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் ஒரு 30 days போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் 15 days போட சொல்லுவாங்க. அது உங்கள் கன்வீனியன்ட் தான். மோஸ்ட்லி எதுனாலும் ஓகே தான். ஓகேங்களா, ஆனால் சப்போஸ் இப்போ எக்ஸாம் அவனே எக்ஸாம் டேட்டு கொடுத்தானா அப்படின்னு ஓகே, கொடுக்கல அப்படின்னா இந்த எக்ஸாம் எப்போ வருது உங்களுக்கு Feb 2025 22 எக்ஸாம். ஓகேங்களா, அப்போலேருந்து ஒரு 1 month இல்லாட்டி 15 days பிஃபோர் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, மோஸ்ட்லி 15 days போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா, அது போட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்கா, எந்த ஊரில் போஸ்டிங்கு, இதை வந்து ஃபஸ்ட்டு இதை எழுதவும். நீங்கள் சென்னையில் இயங்கி வரும் கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனையில் காலியாக உள்ள பெண் செவிலியர் பணிக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கானுங்களா, பெண் செவிலியர் பணிக்கு. இது ஃபுல்லாக மக்கப்பு. தகுதியும் திறமையும் அதாவது தகுதியும் விருப்பமும் வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா, இந்த ரெட் கலர் மார்க் பண்ணது எல்லாமே நீங்கள் மக்கப் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த 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 ஆர்டர் எழுதுங்க. ஓகேங்களா, அது உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக நீட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, கல்வி தகுதி கொடுத்துருக்காங்கன்னா எஸ் செவிலியர் பட்டப்படிப்பு கேட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ கல்வி தகுதின்னு போட்டு செவிலியர் பட்டப்படிப்பு. வேறு ஒரு போஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா இப்போது கட்டடம் கட்டும் பணிக்கு இன்ஜினியர்கள் தேவைன்னு போட்டிருப்பாங்க ஒரு கொஸ்டின். அதுக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா பிஇ சிவில் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, கட்டட பொறியா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே கல்வி தகுதி, அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, இந்த கல்வி தகுதியை மக்கப் பண்ணோன்னே செவிலியர் பட்டப்படிப்புங்கிறது நமக்கு அவனே கொடுத்துட்டான். ஓகேங்களா, செகண்டு பாருங்கள், வயது கொடுத்துருக்கானுங்களா. எஸ் என்னது 30 வயதுக்குட்பட்டவர்கள். ஓகேங்களா, ஸோ வயது பார்த்திங்கன்னா 30 வயதுக்குட்பட்டவர்கள். சம்பளம் கொடுத்துருக்காங்களா. எஸ் கொடுத்துருக்கா. என்ன கொடுத்துருக்கா, கூடுதல் முன் என்னது கல்வி தகுதி மற்றும் முன் அனுபவத்திற்கு ஏற்ப ஊதியம் வழங்கப்படும். ஓகேங்களா, ஸோ ஓகேங்களா, அதே மாதிரி முன் அனுபவம் பாருங்கள், முன் அனுபவம் கொடுத்துருக்கானா. எஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் குழந்தைகள் பராமரிப்பில் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், முன்னுரிமை கொடுத்துருக்கானா. எஸ் முன்னுரிமை கொடுத்துருக்கா. அதாவது என்னென்னா செவிலியர் படிப்பில் உயர்கல்வி தகுதிக்கு கூடுதல் முன் அனுபவத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதே மாதிரி பாருங்கள், இது வரைக்கும் அதனாலே போதும். இந்த இதர சலுகைகள் வந்து நாமளே ஆட் பண்ணிக்கலாம். இதர சலுகைகள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வழங்கப்படும். இது மட்டும்தான் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்கள், கடைசியாக விண்ணப்பிக்கும் முறைன்னு எழுதிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக மக்கப் தான் பண்ண போகிறீங்க. தகுதியும் விருப்பமும் வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வி மற்றும் இதர சான்றிதழ்களின் நகல் மற்றும் ஒரு பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ இணைத்து இவ்விளம்பரம் கண்ட 20 நாட்களுக்குள், இந்த 20 days அவனே கொடுத்துட்டா அப்படின்னா நீங்கள் 20 daysன்னு போடுங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா 15 days நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 20 நாட்களுக்குள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக விண்ணப்பிக்கும் முகவரின்னு போட்டு யாருக்கு 2 orders அனுப்பணும், இயக்குனர் கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனை சென்னை. அவ்வளோதான். அதை போட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இது பண்ணிங்கன்னா 30 மார்க்ஸ், 15 மார்க்ஸ். ஸோ அகைன் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு காமன் ஹெட்டிங். ஓகேங்களா, எந்த கம்பெனியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அதாவது விளம்பரம் போடுறாங்க அப்படின்னா கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனை, எந்த ஊர் அவங்க, செகண்ட் பாயிண்ட்டு சென்னையாக இருக்கணும். என்ன போஸ்ட் அதாவது என்ன தேவை கேட்டிருக்காங்க, பெண் செவிலியர். அப்புறம் 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு விஎன் அதாவது விளம்பர எண் போட்டு டேட்டு நாள் போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி எந்த அதாவது எந்த இது சென்னையில் இயங்கி வரும் கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனையில் காலியாக உள்ள பெண் செவிலியர் பணிக்கு மகப்பிதிய தகுதியும் விருப்பமும் வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். எழுதிட்டு இதை அப்படியே இந்த ஆர்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்வி தகுதி ஃபஸ்ட் எப்பவுமே இருக்கணும். செகண்டு வயது ஆட் பண்ணிக்கோங்க. தேர்டு சம்பளம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து முன்னனுபவம் கொடுத்தா முன்னனுபவம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து முன்னுரிமை போட்டுக்கோங்க. சிக்ஸ்த்து இதர சலுகைகள், இதை அப்படியே நீங்கள் மக்கப்படி போட்டுக்கோங்க. செவன்த்து விண்ணப்பிக்கும் முறை, இது மாதிரி மக்கப் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் முகவரி 2 address, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, செகண்ட் பேப்பர் பொறுத்தளவு நீங்கள் கண்டென்ட் ஓரளவு தப்பு எழுதுனா கூட இந்த மாதிரி ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபார்மேட் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் போட மாட்டாங்க. ஓகேங்களா, கையெழுத்து மெயின் என்ன பண்ணணும்னா கையெழுத்து நீட்டாக இருக்கும்னு ஓரளவுக்கு ஸ்ட்ரோக் எடுங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரோக் வந்து முக்கியமானது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ கல்வி தகுதிக்கு வந்து
அதுக்கு நான் ஸ்ட்ரோக் போட்டுக்கலாம். இப்போ முன் அனுபவம் முன்னுரிமைக்கெலாம் ஸ்ட்ரோக் தெரில அப்படின்னா இன் முன்னுன்னு போட்டுக்கோங்க. அனுபவம்க்கு அந்த மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. 3 ஆண்டுகளுக்கு குறையாமல்னா 3ன்னு போட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். குழந்தைகள் கீழே ஸ்ட்ரோக் போட்டு முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். முன்னுரிமைனா உயர்கல்வி தகுதிக்கும் கூடுதல் முன் அனுபவத்திற்கும் சின்ன சின்ன ஹிண்ட் எழுதிக்கோங்க. இல்லை நமக்கு நல்லா ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீட் நல்லா 6:30 மினிட் 6 மினிட் எழுதி பழகிட்டிங்கன்னா இங்கே 1 மினிட் ஸ்பீடை படிக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நீங்கள் கையிலே எழுதிக்கலாம். ஓகேங்களா? பட் இது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு தெரில பதட்டமாயிருச்சு அப்படின்னா சொல்கிறேன். மோஸ்ட்லி ஸ்ட்ரோக் போட பாருங்கள். அதாவது ரொம்ப பெரிய ஸ்ட்ரோக்காக வந்துச்சுன்னா ஹிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்படி ஹிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் எழுதி முடிச்சுட்டு அந்த இடத்த போய் ஃபுல்லாக அழிச்சிட்டு அங்கே ஸ்ட்ரோக்கு மாதிரி கிறுக்கி விட்ருங்க. ஓகேங்களா? மெயினாக அங்கே வேர்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா இதுதான் ரொம்ப மஸ்ட்டு. அங்கே வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரோக் தான் அங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா கம்பல்சரி 15 out of 15 போடுவாங்க. ஓகேங்களா? நல்லா ஹையெழுத்து சூப்பராக எழுதிங்கன்னா 15 போடுவாங்க. அட்லீஸ்ட் 12-13 உங்களுக்கு மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவோட இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நிறைய கொஸ்டின் டெய்லி நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்களாக டிக்டேஷன் எடுத்துகிட்டு நீங்களாக எழுதி பாருங்கள். செகண்ட் பேப்பர் ஈஸி தான், ஆனால் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? டெய்லி ஒன்று. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு டெண்டர் எழுதுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஆக்சிடென்ட்டு, பேரவை கூட்ட அறிவிப்பு, செங்கக்கெடுது, ஆசிரியருக்கு நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நான் வீடியோ கண்டினியூ அப்லோட் பண்ண போகிறேன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.